வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சரவணன். ஏற்கனவே கடகராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்க. இது பார்ட் 3. சில வழிபாடுகளை பத்தி கொஞ்சம் பேசலான்னு கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதம், குழந்தை பிறக்காது, கல்யாணம் பண்ணி கொஞ்சம் குழந்தை தள்ளி போறது, இந்த ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, கொஞ்சம் கடன்ல ரொம்ப தவிக்கிறவங்க, வீடு கட்டிட்டு பாதியிலே நிற்கும், வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனை, சகோதரர்கள் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் தாய் வழி உறவுகளாலேயும் தாயாலேயும் சில மனவேதனைகள், இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு, இது எல்லாத்தையுமே கடகராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம். இப்போ இனிமேல் வர கிரக பயிற்சிகள், அது சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் சில வழிபாடுகளும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் ஒரு சின்ன வழிபாடு தான், இதை பண்ணி பாருங்கள். இது நல்ல மாற்றம் இருக்குது. அதனால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லாதவங்க அவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும். அதனால் இது அவசியம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே மாரியம்மன் கோயில் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாரியம்மன் ரொம்ப நிறைய பேர் போகிற மாரியம்மன் கோயிலாக இருக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா ஏதாவது விசேஷ நேரத்தில் போங்க. அந்த மாதிரி நேர காலங்களை பயன்படுத்துங்க. கும்பல் அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 5 பேரிச்சம்பழம் பாக்ஸு நல்லா மெழுகு மாதிரி இருக்கணும், நல்லா ஜூஸியாக இருக்கணும், கல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அம்பாள் பாதத்தில் வச்சு அதை எடுத்துகிட்டு வெளியில் இருக்கிற பக்தர்களுக்கு அதை விநியோகம் பண்ணுங்க. அந்த பேரிச்சம்பழத்தை அவங்க எல்லாரும் சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க வாழ்த்துவாங்க. அவங்கள அறியாமையே அந்த இனிப்பு சுவை அவங்க நாக்கில் பட்டவுடனே அதை கொடுத்தவங்கள வாழ்த்துவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மா வாழ்த்த ஆரம்பிச்சிடும். அப்போ குழந்தை செல்வம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடைச்சிடும். அதுவும் மாரியம்மன் கோயிலில் அது செய்யணும். அதுதான், ஏன்னா சந்திரன் வீட்டில் தான் இப்போ குரு உச்சமடைய போகிறார். இப்போ சந்திரன்னா மாறி, குருன்னா இனிப்பு. இது ரெண்டையுமே கரெக்டாக நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணோம்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அதனால் இதை பண்ணுங்க. அதனால் குருட்ட தான் எல்லாமே இருக்குது. பணம் இருக்குது, குழந்தை இருக்குது. ஒரு முதன்மையான நிலையை கொண்டு வர்றதே குரு தான். இப்போ அருமையான இடத்துக்கு வர்றாரு. ஒரு சாதாரண இந்த சின்ன பரிகாரம், சின்ன வழிபாடு, இதை பண்ணி பாருங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில